அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கர்ம சந்நியாச யோகம் அத்தியாயம் 5 என்ற தலைப்பில் ராஜாத்தி அம்மாவும் கண்ணகி அம்மாவும் வகுப்பெடுக்க இருக்காங்க. ராஜாத்தி அம்மா, நீங்க தொடங்கலாம். வணக்கம்மா. பகவத்கீதை அத்தியாயம் 5 கர்ம சந்நியாச யோகம். ஸ்லோகம் 18. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி ஷினி சைவஷ பாஹேச பண்டிதா சமதர்ஷினஹ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்லோகத்தின் கருத்து, விவேகிகளுக்கு எல்லா இடங்களிலும் பரம்பொருளே காட்சி அளிக்கிறார். அப்ப விவேகிகளுக்கு எல்லா இடத்திலும் பரம்பொருள் தான் காட்சி அளிக்கிறார். கடலுக்கு எல்லா அலைகளும் ஒன்றுதான். ஒரு அலையிடம் ஓரளவு உணர்ச்சியும் மற்றொன்றிடம் சற்று அதிக உணர்ச்சியும் அது காட்டுவதில்லை. அப்ப கடலுக்கு எல்லா அலைகளுமே ஒன்றுதான், வேறுபாடே இல்லை, இந்த அலை அந்த அலை என்று. ஒரு நகையில் தன்னுடைய மதிப்பு அதிகம் என்றும் மற்றொன்றில் தன் மதிப்பு குறைவென்றும் தங்கம் நினைப்பதில்லை. எப்படி கடலில வேறுபாடு இல்லாம இருக்குதோ அது போல நகையில, இந்த நகையில கூட மதிப்பு, இந்த நகையில குறைவ மதிப்பெண்டும் இல்லை. மண்ணை பொறுத்தவரை எல்லா மண்பானைகளும் அதற்கு ஒன்றுதான். அதே மாதிரி மண்பானை, மண்ணும் ஒரே மாதிரி, எல்லா மண்பானைகளும் ஒன்றுதான். அகந்தையற்ற மனிதன் தான் கடவுள் என்று உணர்ந்த பிறகு பெயர்களையும் உருவங்களையும் கொண்டு வெளியுலக பொருட்களை பாகுபடுத்தி பார்க்க முடியாது. அப்ப அகந்த அற்ற மனிதன் தான் இது. எப்படி தான் கடவுள் என்று உணர்ந்த பிறகு பெயர்களையும் உருவங்களையும் கொண்டு வெளியுலக பொருட்களை பாகுபடுத்தி பார்க்க முடியாது. எப்படி அந்த ஒவ்வொன்றும் வித்தியாசம் இல்லாம இருந்ததோ அதே போல மனிதனும் அகந்தையற்ற மனிதன். குடத்தில் இருந்தாலும் குவளையில் இருந்தாலும் தண்ணீர் தண்ணீர் தானே என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. நம் கண்ணில் படுவது குடம், குவளை என்ற பாத்திரங்கள் மட்டுமே. அப்ப எங்கட கண்ணில படுகிறது குடமும் குவளையும். மனிதரில் கூட சிலர் உயரம், சிலர் குட்டை, சிலர் கருப்பு, சிலர் சிவப்பு இருக்கிறார்கள். மனமும் புத்தியும் அவ்வாறே மாறுகின்றன. ஆனால் உயிர்கள் எல்லாவற்றிலும் உள்ள ஆன்மா ஒன்றுதான். ஆனால் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உள்ள ஆன்மா ஒன்றுதான். எல்லாத்திலையும் இருக்கிற ஆன்மாக்கள் ஒன்றுதான். ஆனா எப்படி மற்ற இதுகள் குடம், குவளையில தண்ணீர் இருக்குமா போல எல்லா உயிரினங்கள்ல இருக்கிற ஆன்மா ஒன்றுதான். மனமும் புத்தியும் தான் அங்க மாறுபடுது, கட்ட குட்ட அப்படி என்று சொல்லி. எனவே ஆன்ம உணர்வு பெற்ற ஞானியை பொறுத்தவரை சிறப்பாக கல்வி பயின்று எளிய வாழ்க்கை நடத்தும் பிராமணனும் பசுவும் யானையும் நாயும் புலையனும் ஒன்றுதான். அப்ப ஆன்ம உணர்வு பெற்ற ஞானிகள் பொறுத்தவரை அவர்கள் எல்லாருக்குமே ஒன்றுதான். பாத்திரங்கள் வெவ்வேறு உருவத்தில் இருந்தாலும் அவற்றில் உள்ள நீர் மாறுபடாததை போல எல்லோரிடமும் எல்லா உயிரினங்களிலும் பரம்பொருள் இருப்பதை விவேகிகள் காணுகிறார்கள். அது ஞானிகளுக்குத்தான் அப்படி, எங்களுக்கு இல்ல, சாதாரண மக்களுக்கு. அப்ப அவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான். எப்படி குவளையில குடத்துல இருக்கிற தண்ணீர் வேறுபடுகிறதோ அதே போலதான் அவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா உயிரினங்களிலையும் எல்லாத்திலையும் இருக்கிறது ஒரு பரம்பொருள் தான் என்றத விவேகிகள் காண்கிறார்கள். பணக்காரரின் மகன், இன்னொரு கதை சொல்லப்படுது. பணக்காரரின் மகன் தனது தந்தையின் மறைவுக்கு பின் கெட்ட மக்களுடன் சேர்க்கிறான். தனது பண தேவைக்காக தந்தை விட்டு சென்ற பொருட்களில் ஒன்றான தங்கத்தாலான அன்மன் விக்கிரகத்தை விற்க முன்வருகிறான். அதை எடுத்துக்கொண்டு கடைக்கு போகிறான். கடையில் தங்க வியாபாரி விக்கிரகத்தை தட்டி உடைத்து பரிசோதித்து எடை போட்டு அதற்கான பணத்தை கொடுக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு பணமுடை காரணமாக மறுபடியும் லட்சுமண விக்கிரகத்தை விற்பதற்காக எடுத்து செல்கிறான். இம்முறையும் அந்த கடைக்காரர் விக்கிரகத்தை தட்டி உடைத்து பரிசோதித்து எடை போட்டு அதற்கான பணத்தை உடனடியாக கொடுத்தார். அப்ப அவர் தன்னுடைய மகன் தகப்பன் விட்டு போன தங்கத்திலான பொருட்கள், இந்த சில விக்கிரகங்கள் எல்லாம் தங்கத்தால செய்யப்பட்டது. அவருக்கு கெட்ட சகவாசம், ஃப்ரெண்ட்ஷிப்
பேடா இருக்கிறபடியா அவைகளோட பழகி பண தேவைக்காக இது ஒவ்வொன்றையும் கொண்ட விக்கிற அவர் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் தட்டி உடைச்சு காசுக்காக இதன்ற. அப்ப இங்க அடுத்ததா என்ன சொல்லப்படுகிறா, மூன்றாவது முறையாக, முதல் 2 முறை அனுமன் லக்ஷ்மணர் விக்கிரகம், இப்ப 3வது முறையாக இளைஞனுக்கு பிரச்சனை வந்தது. இம்முறை ஸ்ரீராமனது விக்கிரகத்தை எடுத்து சென்றான். வியாபாரி எந்தவித விருப்போ வெறுப்போ இல்லாமல் அந்த விக்கிரகத்தை முன்பு போல தட்டி உடைத்து பரிசோதித்து எடை போட்டு அதற்கான பணத்தை கொடுத்தார். ஆனால் கையில் பணத்தை கொடுக்கையில் ராமர் விக்கிரகத்தை மற்ற விக்கிரகங்கள் போல நினைக்க கூடாது என்று இளைஞன் சண்டை போட ஆரம்பித்தான். வியாபாரி, எனதருமை நண்பனே, நான் உங்கள் ராமச்சந்திர மூர்த்தியையோ லக்ஷ்மணரையோ அல்லது அனுமனையோ வாங்கவில்லை. அவற்றிலிருந்த தங்கத்தை பரிசோதித்து அதற்கான பணத்தை கொடுப்பதுதான் எனது தொழில். உங்களது ராமர் உயர்ந்தவரா என்று தாங்கள் கருதினால் அவரை தாங்கள் எடுத்துக்கொண்டு போவதில் எனக்கு கருத்து வேறுபாடில்லை. ஆனால் அந்த அளவுக்கான தங்கத்தை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். அப்ப இவருக்குத்தான் ராமர் லக்ஷ்மணர் அனுமன் என்ற வேறுபாடு இருக்குது. அவர் அங்க அந்த தங்கத்தை வாங்கி காசு கொடுக்கிறவருக்கு அது விக்கிரகம் என்று அவர் அது தங்கம் என்ற நோக்கத்துலதான் அதை கொடுக்கிறார். தங்கத்தை பார்க்கும் தங்க வியாபாரி எல்லா வடிவங்களிலும் தங்கத்தையே பார்த்தார். அவருக்கு ராமர் தங்கம், சீதை தங்கம், லட்சுமணன் தங்கம் அல்லது அனுமன் தங்கம் என்ற வேறுபாடு கிடையாது. அவருக்கு இந்த வேறுபாடு இல்ல. யாருக்கு? அந்த வியாபாரிக்கு. எல்லா வடிவத்திலும் இருக்கும் தங்கத்தையே அவர் பார்க்கிறார். அதே போல தன்னை உணர்ந்த ஞானி எல்லா இடங்களிலும் ஆத்மாவையே பார்க்கிறார். அப்ப இந்த என்ன கதை சொல்லப்பட்டிருக்குது? தன்னை உணர்ந்த ஞானி எல்லாத்திலையும் ஆன்மாவைத்தான் பார்க்கிறார். எனவே அவரது கண்ணோட்டத்தில் நாயும் யானையும் சண்டாளனும் ஞானியும் வெவ்வேறு உடல்களை தாங்கிய ஒரே உண்மை. உடல்கள்தான் வடிவங்கள்தான் வெவ்வேறு ஒழிய உள்ளுக்குற இருக்கிற ஆன்மா ஒன்றுதான் எல்லாருக்குள்ள. இப்ப எங்களுக்கே தெரியும், சூட்சும சரீரம் 84 லட்சம் ஜோனிகளுக்கும் ஒரே சூட்சும சரீரம் தான். வெளியில இருக்கிற பருகுடல்லாம் மட்டும் எல்லாருக்கும் வித்தியாசம். ஒருவர் ஆன்ம உணர்வு பெற்றவரா இல்லையா என்பதை இச்சம நோக்கை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஒருவர் ஆன்ம உணர்வு பெற்றவரோ இல்லையோன்னது இந்த இதை வச்சு அறிஞ்சு கொள்ளலாம். நிறைவு பெற்றவர் தமது விருப்பு வெறுப்புகளை கொண்டு பாகுபாடுகள் செய்ய மாட்டார். யாரு? அந்த நிறைவு பெற்றவர். இப்ப சொல்லுவோமே, நிறைகுடமண்டா தளம்பாது குறகுடம் தளம்பு மாறி. அப்ப நிறைவு பெற்ற ஞானி இப்படி விருப்பு வெறுப்பு அவருக்கு இருக்காது. எங்களுக்குத்தான் இது எல்லாமே. எல்லா உருவங்களிலும் எல்லா நிலைகளிலும் தம்மிடமுள்ள ஆன்மீக பொருளை வெவ்வேறு தோற்றம் கொண்டிருக்கிறது என்று கருதுவார். அப்ப உருவத்தில நிலைகள்ல இருக்கிறதெல்லாம் தம்மிடமுள்ள தனக்குள்ள இருக்கிற ஆன்மீக பொருள்தான் வெவ்வேறு தோற்றம் கொண்டிருக்கிறது என்று அவர் நினைப்பார். இப்பாடலுக்கு விளக்க உரை கூறுகையில் ஸ்ரீ சங்கரர் கௌதம சுமிருதியை மேற்கோள் காட்டுகிறார். யார் மரியாதைக்கு தகுந்தவர்களோ அவர்களுக்கு மரியாதை காட்டாமல் இருப்பது பாவம். யார் மரியாதைக்கு தகுதி இல்லாதவர்களோ அவர்களுக்கு மரியாதை செய்வதும் அதே போன்றே பாவம் என்று கௌதம ஸ்மிருதி அதுல ஸ்லோகத்துல சொல்லப்படுது. 18வது போட்டு 20 போட்டு அந்த இதுல நூல்ல சொல்லப்படுது. இக்கொள்கையை கொண்டு பார்த்தால் பிராமணனுக்கு சமமான மரியாதையை ஒரு நாய்க்கு கொடுப்பதும் நாய்க்கு சமமானவன் தான் ஒரு பிராமணன் என்று கூறுவது ரெண்டுமே பாவம்தான் என்று தோன்றலாம். ஆனால் இப்போது தாம் கூறியதில் பாவம் ஒன்றுமில்லை என்பதை பகவான் அடுத்த பாடலில் பின்வருமாறு கூறுகிறார். அதில் ஏன் பாவம் இல்லை என்றால் என்ற அடுத்த 19வது ஸ்லோகம். ஸ்லோகம் 19. இஹ ஏவை தைஜித சர்ஹோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, சாஸ்திரங்களின் சாராம்சம் முழுவதுமே இந்த ஒரு பாடலில் அடங்கி இருக்கிறது. தனது கருத்தை விவரித்து வரும்போது முந்தைய பாடல்களில் கூறிய தெய்வ அனுபவத்தை இறந்த பிறகுதான் அடைய முடியும் என்று யாராவது நினைத்தால்
அது முட்டாள்தனம் என்று முதலில் கிருஷ்ணர் நிரூபித்தாக வேண்டும். வாழ்வின் லட்சியமும் ஆன்மீக முயற்சிகளின் நோக்கமும் எங்கோ ஆகாயத்துக்கு அப்பாலுள்ள சொர்க்கத்தை அடைவதே என்று புராணங்களும் வேறு சில மதங்களின் புனித நூல்களும் கூறுகின்றன. சிந்திக்கும் மக்களுக்கு இது ஆழமான கற்பனை தோற்றம் போல தோன்றுகிறதே ஒழிய நிச்சயமான பயன்பெறும் வழியாக தோன்றவில்லை. அதை மனப்பூர்வமாக உற்சாகத்துடன் முயற்சித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுவதில்லை. நிச்சயமற்றதாக தோன்றும் இக்கருத்துக்கு பதிலாக ஆயிரம் ஆண்டுகளாக நமது முனிவர்கள் அனுபவித்து கூறும் வேதாந்த உண்மையை கிருஷ்ணர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் தீவிரமாக முயற்சித்தால் இச்சிறு அகந்தியை ஒரே கணத்தில் அழித்துவிட்டு நமது உண்மையான தன்மையை அறிந்து ஒவ்வொரு மனிதனும் தெய்வ நிலையை அடையலாம் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஒருக்கா நினைச்சா கூடிய ஒரு நொடியிலேயே நாங்கள் தீவிரமாக இருந்தால் எப்படி அகந்தியை ஒழிச்சுட்டு நாங்கள் தெய்வமாக மாறலாம் என்று சொல்லப்படுது. இது வேதாந்தம் சித்தாந்தத்துல அப்படி சொல்லப்படல. இதே வாழ்வில் இதே உடலுடன் இவ்வுலகில் இருந்து கொண்டே மனிதன் தெய்வீக இயல்பு பெறலாம் என்று அறிவிக்கிறார். அகப்பண்பாட்டுக்கு வழி என்று அகந்தை நிலையில் உழன்று கொண்டிருக்காமல் இப்புவியிலேயே இறையுணர்வு பெற வாய்ப்பிருக்கிறது என்று பகவான் பேசுகிறார். அப்ப நாங்கள் இந்த உடலை விட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போனாத்தான் எங்களுக்கு நாங்கள் தெய்வ நிலை, இங்கேயே நாங்கள் ஜீவன் முக்தர்களாகவே இங்கேயே சமமாக ஓடும் புளியம்பழமும் தாமரையில தன் போலி என்றெல்லாம் சொல்லுவோமே, அப்படி இங்கேயே நாங்கள் அதை வாழலாம். ஒப்புயர்வற்ற அந்நிலையை அடையும் தகுதி யாருக்கு வருகிறது? அதை பெறுவதற்கான ரகசியம் என்ன என்ற 2 கேள்வி கேள்விப்படுது. இவ்வாழ்விலேயே ஆன்ம உணர்வு பெறலாம் என்று பாடலின் முதலாவது வரியில் கூறுவதுடன் நிறுத்திவிடாமல் அதை பெறுவது எப்படி என்பதையும் அடுத்த வரியில் கிருஷ்ணர் விளக்குகிறார். சம நோக்குடன் எல்லாவற்றையும் பார்க்கும் மனம் யாரிடம் நிலையாக இருக்கிறதோ அவர் பரிபூரண அமைதியை பெற்று ஒரு தெய்வ மனிதனாக இவ்வுலகில் வாழ்கிறார் என்று அறிவிக்கிறார். அப்ப எப்படி நாங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சமன இன்பமோ துன்பமோ சூடோ குளிரோ இருமை இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்தால், இப்ப சர்க்குலர் புராணத்துல இருக்குல்ல, ஓடும் செம்பொன்னும் ஒப்பவே நோக்குவரண்டு, ஓடும் வேற செம்பொன் வேற, ரெண்டும் ஒரே இதுலதான் நவியல் பார்க்கணும். மோஷுண்ட கதை எல்லாம் இதுல இருக்கு. அப்ப அப்படி பார்க்கிறவே இங்க தெய்வ மனிதனாக இவ்வுலகில் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் இதே கருத்து வேறு வார்த்தைகளில் வந்திருக்கிறது. பதஞ்சலி யோகம் எல்லாருக்குமே தெரியும். அதன் சுலோகம் யோக சித்த விருத்தி நிரோதக. சிந்தனை போக்குகளின் காரணமாக மனதில் திடீரென்று ஏற்ற தாழ்வுள்ள பல எண்ணங்கள் தோன்றுகின்றன. அப்ப எங்கட சிந்தனை போக்கு காரணமாகத்தான் எங்கட மனம் திடீரென்று ஒவ்வொன்றையும் எண்ண தோன்றுகின்றது, ஒவ்வொன்றையும் நாங்கள் எண்ணுறோம். அதை போன்ற சிந்தனை போக்குகளை தடுத்து நிறுத்திவிட்டால் மனம் என்ற ஒன்றே இருக்காது. அப்ப சிந்திக்கிற அந்த போக்குகளை, சிந்தனை போக்க தவர்த்தி விட்டா மனம் என்ற ஒன்றே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் தன்னை இக்குறுகிய அகந்தியாக நினைத்து செயல்படுவதற்கு அவனுடைய மனம்தான் காரணம். அப்ப எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். எனவே மனம் அகன்றவுடன் அகந்தையும் அகன்று விடுகிறது. அப்ப மனம் போயிட்டால் அகந்தையும் போய்விடும். மனம் இருக்க மட்டும்தான் அகந்தையும். அகந்தையை மையமாக கொண்டு வளர்ந்திருக்கிற சம்சார அடிமைத்தனமும் ஒழிகிறது. அப்ப சம்சார அடிமைத்தனமும் ஒழிகிறது. சம்சாரம் என்ற துயர சூழலில் இருந்து விடுபட்ட அகந்தை தான் அழிவற்ற ஆன்மா என்பதை மீண்டும் கண்டு கொள்கிறது. அப்ப இந்த பந்தங்கள்ல இருந்து நாங்க அதில இருந்து விடுபட்டாத்தான் அந்த ஆன்மா என்ன செய்யுது? தான் அழிவற்ற ஆன்மா என்று நினைக்குது. அல்லாட்டிக்கு அது மட்டும் அந்த இது வராது. மனம் உறுதியான சமநிலை பெற்றால் ஒழிய இப்பாடல் கூறும் சமதர்சியின் சமத்துவம் ஒருவருக்கும் கிட்டாது. அப்ப மனம்தான் சமநிலையாக இருக்க வேண்டும். மனதை வென்று
எல்லா நிலைகளிலும் அமைதியுடன் வாழ்பவர் பிரம்மனில் நிலைத்திருக்கிறார் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அப்ப மனத்தை வென்றவர் தான் பிரம்மன்ல நிலைத்திருக்கிறார் என்று கூறப்படுது. அப்ப மனம் இல்லாம, இந்த எண்ணங்கள் எங்களுக்கு இல்லாம இருந்தால்தான் அங்க மனமண்டதும் இல்லாம போகும், அகந்தையும் போகுது. முதல் தடவையாக இச்சொற்களை கேட்பவர்கள் இது சற்று முரண்பாடாக தோன்றுகிறது என்று நினைக்கலாம். எனவே அதை அடுத்து, ஏனெனில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத பிரம்மன் குறைவில்லா முழுமை பெற்றவர் என்றும் கிருஷ்ணர் அதற்கான காரணத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். எங்கும் பரவி நிற்கும் பிரம்மன் எல்லா இடங்களிலும் ஒரே தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். எல்லா நிகழ்ச்சிகளும் பிரம்மனில் தான் நடைபெறுகின்றன. ஆனால் பிரம்மனுக்கு எந்த மாற்றமும் நடந்து விடுவதில்லை. எனவே அவர் மாற்றமில்லாதவராகவும் எங்கும் ஒரே தன்மை கொண்டவராகவும் என்றென்றும் விளங்குகிறார். அதுக்கு ஒரு உதாரணம் அப்படி சொல்லிடமாட்டா, ஆற்றில் நீர் ஓடுகிறதே தவிர ஆற்றுப்படுக்கையும் சேர்ந்து ஓடுவதில்லை. ஆற்றில நீர் ஓடிக்கொண்டிருக்கும், ஆற்றுப்படுக்கை அப்படியேதான் இருக்குது, அதோடு சேர்ந்து ஓடாது. அது போலதான் அந்த பிரம்மண்ட நிலையை எடுத்து சொல்லினான். அடிப்படையின் தன்மை எப்போதும் மாறாத நிலையில் இருப்பது அவ்வடிப்படை மீது எழுந்த மற்றவை மாறும் பொருளாக நினைக்கும் வரை உலகத் தொல்லைகள் அவரை பாதிக்கும். ஆனால் அவருடைய ஆன்மாவாகிய அடிப்படை பொருள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை, ஒரே நிலையில் இருக்கிறது. எந்த நிகழ்ச்சியும் கலக்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு ஒருவர் அமைதி பெற்றவராக இருந்தால் அவர் முன்னர் கூறிய பரம்பொருளை நிச்சயமாக அனுபவித்தவராகத்தான் இருக்க வேண்டும். அப்ப எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஒரு கலக்கத்தையோ இதையும் ஏற்படுத்தாமல் இருந்தால் அவர் அந்த பரம்பொருளை நிச்சயமாக அனுபவித்தவராகத்தான் இருக்கும். அவர்கள்லாம் எது வந்தாலும், சில பேர் சொல்லி எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த இதா இருப்பினம் பேலன்ஸ் மைண்ட், அவர்கள் பரம்பொருளை அனுபவித்தவர்கள். அப்ப அது ஞானிகளுக்குத்தான் பொருந்தும், சாதாரணமான எங்களுக்கு எல்லாம் பொருந்தாது. அலைகளிடையில் தலை நீட்டிக் கொண்டிருக்கும் கோரை புல்லைத்தான் அலைகள் இப்படியும் அப்படியும் அசைந்தாட செய்கின்றனவே தவிர பாறை மீது கட்டிய கலங்கரை விளக்கத்தை அல்ல. அப்ப இந்த அலை கோர புல் தான் அங்காலே இங்காலே ஆடிக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த அலை போய் பாறையில இதண்டுதுன்னா அது அப்படியேதான் இருக்கும், அசைந்தாட செய்கின்றனவே தவிர பாறை மீது கட்டிய கலங்கரை விளக்கத்தை அல்ல. மிக வேகமாக வந்து மோதும் அலை கூட அதன் காலை தொட்டு வணங்கிவிட்டு பேசாமல் திரும்பி விடுகிறது. மற்ற அலைகளால் பாதிக்கப்படுவது இவ்வுடல் மட்டுமே. ஆனால் அவ்வாறு பாதிக்கப்படாமல் இருக்கும் ஒருவர் நிச்சயமாக தன்னுள் இறை அனுபவம் பெற்றுவிட்டவராகவே இருப்பார். அப்ப பாதிக்கப்படாமல் இருக்கிறவி எல்லாருக்குமே உள்ளுக்கு அவர்கள் தெய்வ நிலையில இருப்பினம், தெய்வத்தின் இதா இருப்பினம். பிரம்மனில் அவர் நிச்சயமாக நிலை பெற்றவரே என்று கிருஷ்ணர் கூறுவது முற்றிலும் தர்க்க உறுதி பெற்றதாக இருக்கிறது. அதுக்காகத்தான் அவர் பிரம்மன்ல அவர் அடங்கி இருக்கிறார், நிலை பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஆன்மாவாகிய பிரம்மன் எங்கும் ஒரே தன்மையுடன் எவ்வித நிறை குறைகளும் இடமின்றி விளங்குவதால் என்று அடுத்த சுலோகம் தொடர் 20வது. ஸ்லோகம் 20. ந பிரஹ்ரிஷ்யேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திரபுத்திர் அசம்மூடோ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ. இதுல என்ன சொல்லுதுன்னா, கைதேர்ந்த ஓவிய கலைஞன் தான் வரைந்த தலை சிறந்த சித்திரத்தை மீண்டும் மீண்டும் அணுகி மேலும் மேலும் அழகுபடுத்துவான். அப்போ ஒரு கைதேர்ந்த ஓவியன், அந்த ஓவியன் ஒரு சித்திரத்தை தீர்ன பிறகு அதை திருப்பியும் டச்சப் பண்ணி கொண்டு இருப்பினம். இப்ப சில பேர் மேக்கப் பண்ணிட்டு திருப்பி அப்படியே டச்சப் பண்ணுமா போல இவர் திருப்பி அதை அழகுபடுத்துறார் மேலும் மேலும். அது போல கிருஷ்ணரும் அர்ஜுனனுடைய உள்ளத்தில் தாம் தீட்டிய சித்திரத்துக்கு மேலும் சில விவரங்கள் சேர்த்து சிறப்பாக செய்கிறார். எப்படி ஓவியன் தன்னுடைய ஓவியத்தை மேலும் மேலும் இதனமா போல கிருஷ்ணரும் அர்ஜுனனுடைய உள்ளத்தை இன்னும் மேம்படுத்துறார். இன்னும் உதாரணங்கள் விவரங்கள் கொடுத்து உறுதியாக செய்கிறார். உறுதியாக சமநிலை பெற்ற
நிறைவுற்ற ஒருவருடைய உள்ளத்தை முழுமையாக படம் பிடித்து காட்டுகிறார். அப்ப உறுதியாக சமநிலை உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். அப்படி நிறைவு பெற்ற ஒருவருடைய உள்ளத்தை முழுமையாக படம் பிடித்து காட்டுகிறார். ஒரு சாதாரண மாணவனுக்கும் எளிதில் புரியும் வகையில் தனது சித்திரம் தெளிவாகவும் விரிவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக பல பாடல்கள் மூலம் அதை விளக்குகிறார். ஒரு சாதாரண மாணவனுக்கும் இது விளங்குற அளவுக்கு தன்னுடைய சித்திரம் தெளிவாகவும் விரிவாகவும் இருக்க வேண்டும் என்றதுக்காக பல பாடல்கள் மூலம் இதை விளக்குகிறார். இன்னும் குழம்பிய நிலையிலேயே இருந்து வரும் அர்ஜுனன் ஒரு நினைவு பெற்ற மனிதனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் குழம்பிய நிலையில தான் இருக்கிறார். ஒரு நிறைவு பெற்றனா ஒரு பூரணமான தன்மை வர வேணும். ஒரு நிறைவு பெற்ற மனிதனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் மிக உற்சாகத்துடன் இப்பாடல்களில் அந்நிலையை பற்றி பேசுகிறார். முழுமை பெற்றவன் கங்கை கரையில் இருக்கும் கைகால் ஆகாத கற்சிலை அல்ல, சமகாலத்திய மக்களிடையில் தனக்கு செல்வாக்கு பெறவும்படி செய்து அவர்களை சரியான முறையில் உருவாக்கும் வேகமும் விறுவிறுப்பும் அவனுக்கு உண்டு. நிகழ்ச்சிகளினால் மட்டும் ஒருவன் பரபரப்பு அடைவதும் இல்லை, சோர்வடைவதும் இல்லை. அப்ப நிகழ்ச்சிகளால பரபரப்பு அடைவதும் இல்லை, சோர்வடைவதும் இல்லை. அப்ப எப்படி எதனால அவனுக்கு பரபரப்பு சோர்வும் பெறுதண்டா, அவனுக்கும் அந்நிகழ்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பினால் தான் மகிழ்ச்சி பரபரப்போ அல்லது துயரச் சோர்வோ வருகின்றன. அப்ப நிகழ்ச்சிக்கும் அவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற தொடர்பாலதான் இந்த துன்பங்கள், பரபரப்பு, சோர்வு எல்லாம் வருகிறது. சும்மா ஒரு நிகழ்ச்சி என்று இல்லை, அந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. இந்த நகரத்தில் யாரோ ஒருவர் இறந்து விட்டார் என்றால் உடனே நான் மூர்ச்சை அடைந்து விழுந்து விடுவதில்லை. அப்ப சும்மா இப்ப நாங்க விழுவோம் 1000 பேர் 1000, அது எங்களுக்கு மூச்சை மயங்கி விழுகிறேல. ஆனால் அப்படி இறந்தது என் தம்பியாக இருந்தால் அதை மிக பெரிய இழப்பாக நினைத்து நான் பதைக்கிறேன். அப்ப ஊரில் உலகத்துல 6வது செத்தால் எங்களுக்கு அது பரவாயில்ல, ஆனா என்னுடைய சொந்த அப்பா அன்னைக்குதான் எனக்கு இந்த பதைப்பு வருகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒருவருடைய மரணம் என்ற நிகழ்ச்சியை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டால் என் உள்ளத்தில் அது எந்தவித கலக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. என் மனம் காலமானவருடன் ஏற்கனவே ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் ஒழிய, அப்ப அதைத்தான் அந்த ஒரு தனி நிகழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சியோ பரபரப்போ துயரச்சோர்வோ தராது. அந்த நிகழ்ச்சியோட நாங்கள் அதுல இணைஞ்சிருந்தா தான் எங்களுக்கு இந்த பாதிப்புகள், இந்த இதுகள் எல்லாம் வரும். அதுக்குத்தான் இப்ப அப்பாண்டையும் மகண்டையும் கதை சொல்லப்பட்டிருக்கு மரணத்தை பற்றி. எனவே மனதை வென்று எல்லையற்ற ஆன்ம உணர்வில் திகழும் பெருந்தகை ஒருவர் இன்ப அனுபவங்கள் நேரும் போது ஆனந்தத்தில் மிதப்பதும் இல்லை, துன்ப நிகழ்ச்சிகளினால் துன்பக் கடலில் மூழ்குவதும் இல்லை. அப்ப மனதை வென்றவர்கள் ஆன்ம உணர்வில இருக்கிறவர்களுக்கு இன்பம் துன்பம் எல்லாமே ஒன்றுதான். அவர்களுக்கு இன்பம் வந்தாலும் ஆனந்த கூத்தாட மாட்டினாம், துன்பம் வந்தாலும் அந்த துன்ப கடல்கள்ல மூழ்கியும் போக மாட்டினாம், அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க மாட்டினாம். இப்படி சொல்லுவதிலிருந்து முழுமை பெற்ற பெரியோர் வெறும் மரக்கட்டை போல, இரும்பு தூணை போல வெளியுலகத்தில் நடக்கும் நல்லவை கெட்டவைகளை பற்றிய அக்கறையே இல்லாமல் இருப்பார்கள் என்று நினைத்து விடக் கூடாது. அப்ப இப்படி இருந்தா இது மரக்கட்டை என்று சொல்லிவிடும், கல் நெஞ்சண்டெல்லாம் சொல்லிவிடமே, இரும்பு தூணை போல என்றெல்லாம் அப்படி நினைச்சிடக் கூடாது என்று அதையும் சொல்லப்படுது. உண்மையில் உள்ள பண்பு பெற்றவர் தனது அமைதி சமநிலையை அவ்வளவு சுலபமாக சீர்குலிய விடமாட்டார். அவர் விவேகம் பெற்றவர் என்றுதான் இதற்கு பொருள். இப்ப நாங்க இன்பமோ துன்பமோ வந்தா அவருக்கு இரும்பு மரக்கட்டை இரும்பு தூண்டு நினைக்க கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. உண்மையா என்னென்றால் உள்ள பண்பு, அவர் உள்ளத்தை சமநிலையில வச்சிருக்கிறார், தன் அமைதிய அவர் ஈஸியா சீர்குலிய விட மாட்டார். சில பேருக்கு டப்பண்டு கோபம், சில பேர் எவ்வளவு தான் இதண்டாலும் நல்ல பொறுமையா இருப்பினும். அப்ப அவர் அந்த உள்ள பண்பு தான் இங்க முக்கியமே ஒழிய விவேகம் பெற்றவர் தான் இதுக்கு பொருத்தம், மற்றவர்களுக்கு இது இல்லை. அப்ப சமநிலையில இதெல்லாம் நாங்க பயிற்சி செய்கிறோம். இவ்வளவு காலம் எத்தனையோ ஜென்மம் எடுக்கும் இப்படி வாரத்துக்கு.
இவ்வாறு அதி அற்புத மன உறுதி பெற்ற ஒருவரை அலசி ஆராய்ந்து பார்த்தால், இப்படியான ஒரு மனநிலை பெற்றவரை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தால் வெளியுலக நிகழ்ச்சிகளோ அவருடைய உள்ள கோயிலின் வாயிலை கூட மிதிப்பதில்லை என்று சுலபமாக கண்டு கொள்ளலாம். அப்ப இப்படியான ஒரு ஆளை நாங்க கண்டால் வெளியுலக நிகழ்ச்சிகள் எல்லாமே அவற்றை உள்ள கோயில மிதிப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது. உள்ள கோயிலின் வாயில மிதிப்பதில்லை. அகந்தையிலிருந்து வழக்கமாக எழும் தவறான கருத்துக்கள் அவருக்கு இல்லை. அப்ப அகந்தையாலதான் எல்லாருமே அழிகிறது. அகந்தையில இருந்து கலப்பதில்லை. எனவே அவருடைய புத்தி உறுதியாக ஒரே இலட்சிய நிலையில் நிற்கிறது. அப்ப அவருடைய புத்தி ஒரே நிலையில இலட்சிய நிலையில நிக்குது. இந்த பாடலில் வரும் கருத்துக்களின் வரிசை கிரமத்தில் இருந்து ஒரு சிறந்த உண்மை வெளியாகிறது. நல்லவை கெட்டவை போன்றவற்றினால் பாதிக்கப்படாதவர் அறிவுறுதி பெற்றவர். அறிவுறுதி பெற்றதால் எல்லா மோகங்களும் நீங்க பெற்றவர். மோகங்கள் அகன்று அறிவுறுதி பெற்றவர் பிரம்மனை அறிந்தவர், பிரம்மனாக ஆகிறார். ஆகியால் பிரம்ம பேருணர்வாகிய பரவச நிலையில் வேரூன்றியவராக அவர் வாழ்ந்து வருகிறார். இவ்வுலகம் தெய்வங்களின் இருப்பிடமாக அவருக்கு தோன்றுகிறது. எப்போதும் தெய்வம் மனிதனாக அவர் இங்கு நடமாடுகிறார். மேலும் பிரம்மனை நிலைக்கின்றது. அடுத்த சுலபத்திலே இங்கு என்ன சொல்லப்படுதுன்ற நடுகளுமே இது சொல்றது, இங்க தெய்வ மனிதனாக அவர் இங்கு நடமாடுகிறார் என்ற இது வேதாந்தம் சொல்லுது. நாங்கள் ஆன்மா, நாங்க மனித தன்மையா இருந்தால் நாங்க தெய்வமாகலாம் என்று. சைவ சித்தாந்தத்தில பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களும் வெவ்வேறுதான். எப்பவுமே நாங்கள் கடவுளாக மாட்டோம் என்றதான் சொல்லப்படுது. சைவ சித்தாந்தத்தில பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 21. பாஹ்ய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, போதிய மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு கடந்த பாடலை படிக்கும் பொழுது ஆன்மீக வாழ்க்கையை பற்றி தவறாக நினைக்க இடம் இருக்கிறது. அப்ப மனப்பக்குவம் இல்லாதது, இப்ப சில பேருக்கு கொண்டு சொன்னால் அது புரியாமல் அவர் குழம்பி போயிருப்பினும், ஏனென்றால் அவைகளுக்கு அதை கிரகிக்கிற தன்மையும் இருக்காது. இப்ப 5ஆம் வகுப்பு பிள்ளைக்கு 10ஆம் வகுப்பு சிலபஸ் சொன்னா விளங்காது, புரியாது. அப்ப அத மாதிரி போதிய மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஆன்மீக இதுகள்ல வராமல் இருக்கிறவைக்கும் இந்த பாடலை படிக்கும் போது ஆன்மீக வாழ்க்கை பற்றி தவறாகத்தான் நினைக்க தோன்றும். உலக ஆசா பாசங்களில் பங்கு கொள்ள முடியாதவாறு நெஞ்சை கல்லாக்கி கொள்வதும் சமநிலை என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதும் தான் வேதாந்தம் போலிருக்கிறது என்று சிலர் எண்ணிவிடலாம். ஏனென்றா எந்த ஒரு உணர்ச்சிக்கும் இல்லாம சமநிலை என்று சொல்றதுதான் வேதாந்தம் என்று எல்லாரும் நினைக்கலாம். நம்மில் பலர் கையெடுத்து வணங்கி இந்த மாதிரி வேதாந்தம் நமக்கு வேண்டாம் என்று உடனே விடை பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்காமல் இப்படி சொன்னால் அப்ப அவர்கள் இப்படி எங்களுக்கு இது வேண்டாம் என்றே விட்டுட்டு போயினாம். நாம் காணும் வெளியுலகத்தில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கின்றன. உள்ளுலகம் பல விதங்களில் இடைஞ்சல்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவ்விரு உலகங்களுக்கு இடையிலும் தொடர்பு ஏற்படும் போது இன்பச் சுடர்கள் மின்னி எழுகின்றன என்பதை யார் மறுக்க முடியும்? சமநிலை, அமைதி, இறைநிலை என்று சொல்கிறார்களே, அப்பெயர்களுக்காக இப்பொழுது கிடைக்கும் சிறிதளவு இன்பத்தையும் உதறி தள்ளிவிட்டு கல்லாக மாறிவிட வேண்டுமா என்ற கேள்வி கேள்விப்படுது. ஏனென்றால் சமநிலை என்று சொல்றீங்களா, இந்த அமைதி என்று சொல்லு அந்த இப்ப கிடைக்கிற இன்பத்தை உதறி தள்ளி போட்டு கல்லாக மாறிவிட வேண்டுமா? அழகான அந்த பெயர்களுக்காக உணர்ச்சியற்ற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டுமா? நினைக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது கற்பனையாக மிகப்படுத்தி கூறப்படும் காரணம் அல்ல. உண்மையில் சில சாதகர்கள் இப்படி பேசுகிறார்கள். சிறந்த அறிவாளிகள் ஆன்மீக முயற்சிகளில் இருக்கும் போது
இதனால் பயனோ பற்றியோ கிடைக்குமா என்று சிந்திப்பதில் வியப்பொன்றும் இல்லை. அது இயற்கையே. பண்பட்ட ஒரு குரு இவர்களை போன்ற மாணவர்களுக்கு திருப்திகரமான பதில் அளித்தால்தான் அவர்களுடைய உள்ளத்தில் எழும் சந்தேகங்கள் உறுதி பெறுவார்கள். மிகச்சிறந்த ஆசானாகிய கிருஷ்ணர் இப்பாடலில் அதை போன்ற கேள்விகளுக்கு பதில் அளித்தார். ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும். அந்த கேள்வி கேட்டவர்களுக்கும் இது இப்படி என்றது கிடைக்கும். அப்படி அந்த குரு என்பவர் சொல்லாட்டிக்கு எல்லாருக்கும் இப்படியான என்று சொல்லப்படுகிறது. வெளியுலக பொருட்களுடன் தொடர்பை முற்றிலும் கொண்டவன் ஆன்ம பேரின்பத்தை தன்னிடம் காண்கிறான் என்று அவர் கூறுகிறார். வெளியுலக பொருட்களோட முழுமான தொடர்புகள்லாம் ஆன்ம பேரின்பத்தை தன்னிடம் காண்கிறான் என்று அவர் கூறுகிறார். பற்றுதலை துரத்தலே சுய வளர்ச்சி பெறும் முறை. அதை தோற்றவர்கள் எதுவுமில்லா சூனிய நிலையை அடைவதில்லை. அப்ப பற்றுதலை துறந்தவர்கள் சுய வளர்ச்சி பெறும் முறையை தொட்டவர்கள் சூனிய நிலையை அடைவதில்லை. பயனற்ற பொய் உறவுகளையும் பற்றுதல்களையும் கைவிட்ட பிறகு உண்மை மதிப்புகள் நமக்கு புறப்படுகின்றன. அப்ப பயனற்ற பொய் எல்லாம் பொய் உறவுகள் தான் டெம்பரரி. இப்ப எங்களுக்கு முன் ஜென்மத்துல அம்மாவோ நாங்கள ஆறா இருந்தோம்ன்றது தெரியாது. ஆனா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு முடியாது. என்னன்னா எங்களுக்கு அந்த போதிய அளவு பக்குவம் இல்லை. அப்ப பயனற்ற பொய் உறவுகளையும் பற்றுதல்களையும் கைவிட்ட பிறகு உண்மை மதிப்புகள் நமக்கு புலப்படுகின்றன. இது எல்லாத்தையும் விடுபட்டாதான் உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லினான். கனவிலிருந்து விழித்த ஒருவன் கனவுலகத்தில் தமக்கு இருந்ததாக தோன்றிய சுபாவம் தவறு, பொய் என்று கண்டு கொடுக்கிறான். அவனுடைய கனவு ஆளுமையை கைவிட்ட பிறகு வெற்று வெளியில் வெறும் சூனியத்தில் இருக்கும் உணர்ச்சியா அவனுக்கு வருகிறது. சுபாவமான தனது விழிப்பு நிலையில் மேலும் சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருப்பதை மீண்டும் கண்டு கொள்ளுகிறான். அம்மாதிரியே உடல், மனம், புத்தி ஆகிய கருவிகளை கொண்டு வெளியுலக பொருட்களுடன் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் உறவுகள் அகன்றவுடன் தெய்வ உணர்வு என்ற இன்ப சூழ்நிலையில் நாம் விழித்து எழுகிறோம். அப்ப நாங்கள் புற இதில இருந்து விடுபட்டாதான் உண்மையான தெய்வ உணர்வை நாங்கள் இதெல்லாம். அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. சும்மா இது படிக்கிறது மட்டும் இதெல்லாம் அதுக்கு பயிற்சி தேவை. படிக்கிறது யாருமே அதை வாசிச்சு சொல்லலாம். நிரந்தரமான ஆன்மீக பேரின்பத்தின் அருமை அப்போது நமக்கு தெரிகிறது. அப்பதான் நிரந்தரமான பெர்மனண்டா இருக்கிற ஆன்மீகத்தின் அருமை எங்களுக்கு தெரிகிறது. மனத்தையும் புத்தியையும் அகநோக்கில் அமர்த்தி ஆழ்ந்து பிரம்மனை இதயத்தில் தியானிக்கும் சிறிது நேரத்திலேயே ஒரு சாதகன் பிரம்மானந்தத்தை அனுபவிப்பது தெரிகிறது. அப்ப மனதையும் புத்தியையும் அகநோக்கில தியானம் செய்து அதை பயிற்சி செய்து கொண்டு வரையில அந்த சாதகன் பிரம்மானந்தத்தை அனுபவிப்பது தெரிகிறது. அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் நாம் உபயோகிக்கும் உட்கருவிகளையே இதயம் என்ற பொதுப்படையான சொல் இங்கே குறிப்பிடுகிறது. அப்ப அறியறதுக்கும் அனுபவிப்பதற்கும் நாம் உபயோகிக்கும் உட்கருவி, அகக்கருவி இதயம் என்ற பொதுப்படையான சொல் இங்கு குறிப்பிடப்படுகிறது. உலகிலிருந்து வரும் காரணத்திற்காகவும் கூட ஒருவர் தமது புலன்களை உள்ளிழுத்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த ஸ்லோகத்துல 22வது ஸ்லோகம் நாங்கள் அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் இருந்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி. நன்றிம்மா.